ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மருந்து வாங்கியதில் 2,40,00,000 ரூபாய் முறைகேடு. புதுச்சேரி முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் உட்பட 6 பேர் கைது. வட மாவட்டங்களை மிரட்டிய மோந்தா புயல். ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவின் மசூலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினம் இடையே 28ஆம் தேதி நள்ளிரவு கரையை கடந்தது. புதுச்சேரியில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி. அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி ஆலோசனை. புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் ஒரே நாளில் 6 பேரிடம் 2 லட்சம் ரூபாய் மோசடி. சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். மருந்து வாங்கியதில் 2,40,00,000 முறைகேடு செய்த புதுச்சேரி முன்னாள் சுகாதாரத்துறை இயக்குநர்கள் உட்பட 6 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கைது செய்துள்ளது. புதுச்சேரி அதிகாரிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்பட்ட சத்து மாத்திரைகள், குழந்தைகளுக்கான வைட்டமின் ஏ மாத்திரைகள் தரமற்று இருந்ததால் கர்ப்பிணிகள் மற்றும் குழந்தைகள் திடீரென வாந்தி எடுத்து மயக்கமடைந்தனர். உடனடியாக மருந்துகள் திரும்ப பெறப்பட்டு பரிசோதனைகள் நடைபெற்றன. அதில் தரமற்ற மருந்துகள் விநியோகம் செய்யப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக கடந்த 2023ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் சுகாதாரத்துறை அதிகாரி மேரி ஜோஸ்பின் சித்ரா புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் சுகாதாரத்துறையின் தேசிய சுகாதார இயக்கத்தில் பணியாற்றிய நடராஜன் என்பவர் தன் மனைவி புனிதா என்பவரை தலைவராக கொண்ட 2 நிறுவனங்களை அவரே உருவாக்கியதும், மருந்து கொள்முதல் டெண்டர் விவரங்களை திருடி இந்த நிறுவனங்களில் மட்டுமே டெண்டர் பங்கேற்கும்படி செய்து சத்து மாத்திரைகளை விநியோகம் செய்ய ஆணை பெற்றதும் தெரியவந்தது. அதன் மூலம் தரமற்ற மருந்துகள் மற்றும் காலாவதி தேதி நெருங்கும் மருந்துகளை கொள்முதல் செய்து அரசு மருத்துவமனைக்கு விநியோகம் செய்ததும், இதனால் குழந்தைகள், கர்ப்பிணிகள் பாதிக்கப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் இதன் மூலம் புதுச்சேரி அரசுக்கு 2,40,00,000 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடராஜன் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். பின்னர் அவரிடம் விசாரணை நடத்திய போது தரமற்ற மருந்துகளை விநியோகம் செய்த சுகாதாரத்துறை முன்னாள் உயர் அதிகாரியின் பினாமி கம்பெனி என்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 2018, 19, 20 ஆண்டுகளில் நடந்த மருந்து கொள்முதல்களை தணிக்கை செய்து அறிக்கை தாக்கல் செய்யும்படி சுகாதாரத்துறைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதற்கிடையே சிபிஐ அதிகாரிகளும் சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு வந்து மோசடி குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மருந்து முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இந்த முறைகேடுகளில் தொடர்பு இருப்பதாக ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறையின் முன்னாள் இயக்குநர்களான மருத்துவர்கள் மோகன்குமார், துணை இயக்குநர் அல்லிராணி, தனியார் நிறுவனங்களின் பங்குதாரரான புனிதா மற்றும் பங்குதாரர் நந்தகுமார் ஆகிய 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பின்னர் அவர்கள் 6 பேரையும் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். லஞ்ச ஒழிப்பு காவல்துறையின் இந்த கைது நடவடிக்கை புதுச்சேரி அரசு அதிகாரிகள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 தினங்களாக வட மாவட்டங்களை அச்சுறுத்தி வந்த மோந்தா புயல் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே மசூலிப்பட்டினம், விசாகப்பட்டினம் இடையே நள்ளிரவில் கரையை கடந்தது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி கடந்த 26ஆம் தேதி புயலாக வலுப்பெற்றது. மோந்தா என பெயரிடப்பட்டு இருந்த இப்புயலை வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் கண்காணிக்க தொடங்கினர். இதனால் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வந்தது. மேலும் சென்னை அருகே மோந்தா புயல் கரையை கடக்கக்கூடும் என முதலில் எதிர்பார்க்கப்பட்டது. பின்னர் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே மோந்தா புயல் நகர்ந்தது.
காக்கிநாடாவிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் மோந்தா புயல் நிலை கொண்டது. இதைத் தொடர்ந்து 28ஆம் தேதி காலை அதிதீவிர புயலாக மோந்தா புயல் வலுப்பெற்றது. பின்னர் மாலை 6 மணி அளவில் காக்கிநாடா அருகே கரையை கடக்க தொடங்கியது. தொடர்ந்து ஆந்திரா, ஒடிசா மாநிலங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது. மணிக்கு 17 கிலோமீட்டர் வேகத்தில் காக்கிநாடா, மசூலிப்பட்டினம் அருகே மோந்தா புயல் கரையை கடக்க தொடங்கியது. புயல் கரையை கடக்க தொடங்கியதிலிருந்து ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசியது. மேலும் விடிய விடிய இடி மின்னலுடன் அப்பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. புயல் எச்சரிக்கையொட்டி காக்கிநாடா துறைமுகத்தில் 8ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டிருந்தது. மசூலிப்பட்டினம், நிசாம்பட்டினம், கிருஷ்ணாபட்டினம் துறைமுகங்களில் 5ஆம் எண் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டது. இந்நிலையில் 28ஆம் தேதி நள்ளிரவில் காக்கிநாடாவின் மசூலிப்பட்டினம் மற்றும் விசாகப்பட்டினம் அருகே மோந்தா புயல் கரையை கடந்தது. புயல் காரணமாக மசூலிப்பட்டினம், கிருஷ்ணா ஆகிய கடலோர பகுதிகளில் மின் கம்பங்கள், ராசத மரங்கள் ஆகியவை வேரோடு சாய்ந்தன. இடி மின்னலுடன் விடிய விடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியது. மோந்தா புயல் காரணமாக ஆந்திரா பகுதியில் உள்ள புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்திலும் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டது. பேரிடர் மீட்புப் படையினர் அங்கு வரவழைக்கப்பட்டனர். பாதிக்கப்படும் மக்களுக்காக அரசு பள்ளிகள், சமுதாய கூடங்களில் 18 நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் 28ஆம் தேதி காலை முதலே ஏனாமில் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்தது. மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. மேலும் சூறைக்காற்றுக்கு ஏனாமின் பல்வேறு இடங்களில் 20க்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. ஏனாமில் 27ஆம் தேதி இரவு 8:30 மணி முதல் 28ஆம் தேதி காலை 8:30 மணி வரை 4.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருந்தது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்தனர். அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அனைத்து அடிப்படை தேவைகளும் வழங்கப்பட்டன. இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ஏனாமில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புயல் நிவாரணப் பணிகள் குறித்து அங்குள்ள அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், மண்டல நிர்வாகி அங்கித் குமார் ஆகியோரிடம் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டும் கேட்டறிந்தார். மேலும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி அவர் உத்தரவிட்டார். புதுச்சேரியில் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி, தமிழ்நாடு உள்ளிட்ட 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல்களை சிறப்பு தீவிர திருத்தம் செய்ய இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் 24 ஆண்டுகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியல்கள் துல்லியமாகவும் பிழையின்றியும் இருப்பதை உறுதி செய்வதற்காக இப்பணிகள் மேற்கொள்ளப்படவுள்ளன. அதன்படி வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அப்போது வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு நடத்துவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியலில் இல்லாத இடம்பெயர்ந்த இறந்த 1க்கும் மேற்பட்ட வாக்காளர்களை அடையாளம் காணுதல் மற்றும் புதிதாக தகுதியுள்ள வாக்காளர்களின் விவரங்களையும் அவர்கள் சேகரிப்பார்கள். திருத்தத்திற்கு முந்தைய காலகட்டத்தில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 1200 வாக்காளர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்பதற்காக டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் வாக்குச்சாவடிகளை சீரமைக்கும் பணிகளை தேர்தல் துறை மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து அரசியல் கட்சிகளுக்கு தெரிவிக்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் ரெட்டியார்பாளையத்தில் உள்ள புதுச்சேரி தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமை தாங்கினார். இதில் தேர்தல் துறை அதிகாரிகள், அனைத்து கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 6 பேரிடம் ஒரே நாளில் 2 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த ஒருவரை டெலிகிராமில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைனில் பகுதி நேர வேலை வழங்குவதாக கூறினார். அதை நம்பி 1 லட்சத்தை செலுத்தி அவர் சொன்னதையெல்லாம் செய்த அவர் பின்னர் சம்பாதித்த பணத்தை வங்கி கணக்கிற்கு மாற்ற முடியாத போது தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்தார். இதேபோல் பெரிய காலாப்பட்டைச் சேர்ந்தவரின் வாட்ஸ்அப்பில் அடையாளம் தெரியாத எண்ணிலிருந்து ஆதார் புதுப்பிப்பதற்கு கோப்பு குறுஞ்செய்தியாக வந்துள்ளது. அதை பதிவிறக்கம் செய்த அவர் அதில் கேட்கப்பட்ட சுய விவரங்களை குறிப்பிட்டுள்ளார். இதனால் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 50,000 ரூபாயை மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். இதேபோல் தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்தவர்கள் டேப்லெட் மற்றும் பவர் பேங்க் வாங்க ஆசைப்பட்டு ஆன்லைனில் தேடியுள்ளனர். அப்போது ஒரு இணையதளத்தில் 38,788 செலுத்தியும்
ஆர்டர் செய்த பொருட்கள் வராததால் ஏமாற்றப்பட்டனர். காந்தி நகரைச் சேர்ந்தவர் தன் மகனின் திருமணத்திற்கு இணையதளத்தில் பெண் தேடியுள்ளார். அப்போது தன் மகனின் சுய விவரங்களை பதிவு செய்து கணக்கு தொடங்கிட போலியான திருமண இணையதளத்தில் 2400 ரூபாய் செலுத்தி ஏமாற்றப்பட்டுள்ளார். இதேபோல் கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் கடன் தருவதாக கூறியுள்ளார். அதை நம்பியவர் செயலாக்க கட்டணமாக 3750 ரூபாயை செலுத்திய பின்னரே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளார். மேலும் கருவடிக்குப்பத்தைச் சேர்ந்தவரிடம் 16,200 ரூபாய் ஏமாற்றப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 6 பேர் ஆன்லைன் மூலம் 2,11,138 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணியாற்றிய 4 உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் 4 உதவி பொறியாளர்களுக்கு செயற்பொறியாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் வழங்கினார். நிகழ்ச்சியின் போது சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் 4 பிராந்தியங்களில் பணியாற்றி வரும் பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி மூப்பு பட்டியல் அடிப்படையில் தலைமை ஆசிரியருக்கான பதவி உயர்வு வழங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது. அதன்படி புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் பிராந்தியத்தில் பணியாற்றி வரும் பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி மூப்பு பட்டியல் அடிப்படையில் தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு வழங்கப்படுகிறது. இதுகுறித்து பள்ளி முதல்வர்கள் 2005ஆம் ஆண்டு வரை நியமிக்கப்பட்ட பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களின் பணி விவரங்கள், ஒருங்கிணைப்பு, நடத்தை, கல்வி சான்றிதழ் நகல்கள் மற்றும் பூர்த்தி செய்யப்பட்ட படிவத்தை இணைத்து வருகிற 7ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் வெர்பினா ஜெயராஜ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மின்துறையில் கட்டுமான உதவியாளர் பணிக்கு தேர்வானவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாக துறை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் கனியமுதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு மின்துறையில் காலியாக உள்ள 177 கட்டுமான உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் SSLC தேர்ச்சியுடன் சான்றிதழ் பெற்றுள்ளவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். புதுச்சேரியில் 859 பேரும், காரைக்காலில் 219 பேரும், மாக்கியில் 65 பேரும், ஏனாமில் 97 பேர் என மொத்தம் 1240 பேர் விண்ணப்பித்திருந்ததாகவும், இதில் SSLC மற்றும் சான்றிதழ் படிப்பின் மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இடஒதுக்கீடு அடிப்படையில் 159 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாகவும், தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் இல்லாததால் 18 பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இதில் பொதுப்பிரிவில் 57 பேர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 24 பேர், ஆதிதிராவிடர் பிரிவில் 23 பேர், பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் 16 பேர், பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் வகுப்பு பிரிவினர் 2 பேர், பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லிம் இடஒதுக்கீட்டில் 2 பேர், மீனவர் பிரிவில் 2 பேர் என இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் காரைக்காலில் 17, மாகியில் 11, ஏனாமில் 3 பேர் இடம்பெற்றுள்ளதாகவும் 4 பிராந்தியங்களிலும் காத்திருப்போர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்வானவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும், இதில் யாரும் தகுதி இழக்க நேர்ந்தால் காத்திருப்பு பட்டியலில் உள்ளவர்கள் மூலம் அப்பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். கதிர்காமம் தட்சிணாமூர்த்தி நகரில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் கந்த சஷ்டி விழாவையொட்டி நடைபெற்ற முருகர் திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கதிர்காமத்தில் தட்சிணாமூர்த்தி நகரில் முத்துமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டியை முன்னிட்டு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றன. இந்நிலையில் கந்த சஷ்டி நிறைவு நாளான சூரசம்ஹார நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றதை அடுத்து திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தட்சிணாமூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். முன்னதாக முருகப்பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மணமேடையில் எழுந்தருள செய்து வேத மந்திரங்கள் முழங்க அனைவரும் சூழ திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை தட்சிணாமூர்த்தி நகர் புத்துமாரியம்மன் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அதைத் தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது.
அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,145 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,630 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.